அடுத்த 48 மணி நேரத்தில் அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த ஒரு சிக்னல் என்ன? அவங்க ஆள் மனசில் என்ன ஓடிட்டுருக்கு? லெட்ஸ் செக் த எனர்ஜி. அவங்க ஆள் மனசில் ஓடிட்டுருக்க விஷயம் என்ன? அடுத்த 48 மணி நேரத்தில் உங்களுக்கு வரப்போகிற விஷயம் ஜஸ்டிஸ். உங்களுக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் கிடைக்க போகுது. இட்ஸ் லைக் அ டெவில் எனர்ஜி. இந்த பர்சன் உங்கள் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க. இது வந்து ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்ல முடியாது. அட் பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் எங்கேயோ மாட்டிகிட்ருக்காங்க, இல்லைனா வந்து ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க. லெட்ஸ் செக் தட் எனர்ஜி, லெட்ஸ் கிளாரிஃபை தட். பட் ஓவரால் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் காதல் வாழ்க்கையில் பேலன்ஸ் திரும்ப வருது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. உங்களுக்கு ஆல்ரெடி இது எனர்ஜெட்டிக்கலாக தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா உங்கள் ஆத்மாவோட கண்கள் வந்து திறந்துருக்கு. உங்களோட 3Dயோட கண்கள் தான் மூடி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸாக சிக்னல்ஸ் கிடச்சிருக்கும், இல்லை சிக்னல் கிடைக்க போகுது. அது என்ன சிக்னல் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பர்சன் உங்களை நோக்கி வந்துட்டுருக்காங்க வித்தின் 48 hours. அதுக்கான சிக்னல்ஸ் நீங்கள் ஆல்ரெடி 3Dயில் இல்லை 5Dயில் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல், யூ ஆர் த ஸ்டார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எது இந்த பர்சனை உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜி. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். இந்த பர்சனால் உங்களை ரெசிஸ்ட் பண்ண முடியல. அதனால தான் இங்கே டெவில் எனர்ஜி. ஸோ அட்ராக்டட், அப்சசிவ். உங்கள் மேலே வந்து ரொம்ப அட்ராக்ஷன் இருக்குது இந்த பர்சனுக்கு. எஸ்பெஷலி இப்போது நடந்துகிட்ருக்கு. இந்த அட்ராக்ஷன் ஏன் வந்தது அப்படின்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸிங் ஆன் யுவர் ஒர்க். இந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து உங்களோட எய்ம், உங்களோட கோல், உங்களோட ஃப்யூச்சர், இதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இதுதான் இன்னும் இந்த பர்சனுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நைட் ஆஃப் பென்டிக்கல்ஸ், ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இந்த பர்சனுக்கு எதெல்லாம் தடைகள் இருக்கோ அதெல்லாம் அவங்க விட்டுட்டு வராங்க. நம்ம பாஸ்டில் வந்து ஷார்ட்ஸில் பார்த்த மாதிரி ஃபேமிலி பெட்ரேயல், இல்லைனா வந்து காசு விஷயத்தில் போராட்டம், இந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருந்தாலும் இந்த பர்சன் அதை விட்டுட்டு உங்களை நோக்கி வராங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹார்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து அவங்களோட கார், அவங்களோட ஸ்டேட்டஸ், அவங்களோட பொசிஷன் எதுவாக இருந்தாலும் சரி அதை விட்டுட்டு நடந்து வராங்க. ஸோ இந்த பர்சன் சுத்தமாக எல்லாத்தையும் வந்து வேண்டாம் இந்த காதலுக்காக அப்படின்னு முடிவு பண்ண போகிறாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஸோ நீங்கள் இந்த எனர்ஜியை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருப்பீங்க. இட்ஸ் லைக் உங்கள் எனர்ஜி வந்து டிப்ளீட் ஆகாமல், அதாவது வேறு விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த காதலில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அதே சமயம் வந்து உங்கள் பவர்லேயும் ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அதுக்கான டெக்னிக் தான் நம்ம இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். இந்த 48 hours நீங்கள் என்னென்ன சைன்ஸ் ரிசீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி 3Dயில் 5Dயில் ரியலைஸ் பண்ணனால நீங்கள் ஆல்ரெடி சயின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. என்னென்னா நம்பர் 888, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா பென்டிகல்ஸ், எங்கேயாவது காயின் கண்டு எடுத்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டார் மட்டும் உங்களை ரொம்ப அட்ராக்டிவாக நைட் ஸ்கையில் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நடந்திருக்கும். நீங்கள் வந்து ஸ்கேல்ஸ், நம்ம இப்போது ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல அந்த ஸ்கேல்ஸு, அதாவது தராசு, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கேயாவது ஒரு சைனாக அதை பார்த்துருப்பீங்க. இனிமேல் இல்லைனா இந்த சயின்ஸ்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எஸ்பெஷலி 888 பார்ப்பீங்க. கண்டிப்பாக 888 பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களையும் அறியாமல் ஒரு ஸ்டார் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரீசெண்டாக. ஏன்னா இங்கேயும் ஸ்டார் இருக்குது, அங்கேயும் ஸ்டார் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார் சைன் பார்த்துருப்பீங்க. அதே சமயம் அதுக்கு மேலே என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த 48 hours நடக்கும், என்னென்ன சயின்ஸ் பார்க்க போகிறீங்க, இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு இந்த பர்சன் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு லிஸ்னிங். கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இந்த ரீடிங்கையும் சரி, உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிற விஷயங்களையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பதன்னு எதுவும் பேச வேண்டாம். காம் டவுன், அது ரொம்ப அவசியம். இப்போது ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் இந்த காதலுக்கு. இப்போது பார்த்திங்கன்னா ஹார்பர் 2 போட்டு கண்டிப்பாக நீங்கள் பீச்சுக்கு போயிருப்பீங்க ரீசெண்டாக. ஆனால் பீச்சுக்கு போகிற ஐடியா இருந்ததுன்னா அந்த ஏர்ஜே வந்து உங்களுக்கு வரத்துக்கு காரணம் இந்த பர்சன் வந்து ரொம்ப காமாக அந்த அலமோதுற எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு ரொம்ப அமைதியாகிட்டாங்க அப்படின்னு ஒரு சைன். ஏன்னா போட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் சைன்ஸு. ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஏர்ஜ் இருக்கும். ரீசெண்டாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கான இன்விடேஷன் இருக்கும். அது வந்து உங்களுக்கு இன்னொரு சைன் என்ன அப்படின்னா உங்கள் காதல் டால்ஃபின் பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு என்ன ஏர்ஜஸ் இருக்கும், பாடியில் என்ன ரியாக்ஷன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னா திடீர்னு ரொம்ப அழகான ஒரு பாடல் வரிகள் உங்களை அப்படியே ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் லைக் சவுண்டு. ஏன்னா இங்கே வந்து பென் குயின், நான் டால்ஃபின். பென் குயினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் அந்த ஒரு யூனிக் சவுண்ட் தான். அந்த பேருக்கு ஒரு யூனிக் சவுண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்குள்ள ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சாங் இருந்ததுன்னா அது வந்து உங்களை தேடி வந்து உங்கள் காதில் விழும். அதே சமயம் நான் சொன்ன மாதிரி போட்ஸு,
நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ரீசெண்டாக ஒரு இன்விடேஷன் வச்ச பர்த்டே பார்ட்டி, வெட்டிங், இல்லைனா ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட், சம்திங் ஒரு குட் நியூஸ், அதுக்கான இன்விடேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இல்லைனா ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரியை நீங்கள் கேப்சர் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஃபோட்டோ, இட்ஸ் லைக் அ ஃபோட்டோ. இது நம்ம ஃபோட்டோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு. மேபி ஒரு சன்செட், ஒரு சன்ரைஸ், இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்த நீங்கள் கேப்சர் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் வந்து பிரபஞ்சம் வந்து இன்டைரக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸை நீங்கள் ஃப்யூச்சரில் கேப்சர் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி பாடல் வரிகள் உங்களுக்கு கேட்டிருந்தது அப்படின்னா அதனால தான் உங்களுக்கு லிசனிங் இருக்குது. கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத இந்த 48 மணி நேரம் அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த பர்சன் வந்துகிட்டே இருக்காங்கங்கிற உங்களுக்கு எனர்ஜி வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் வந்து ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன். திஸ் இஸ் 48 hours அன்ஸ்போக்கன் ஆக்ஷன் ஸ்பிரிட். அடுத்தது அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த 48 ஹவர்ஸில் என்ன பண்ண போகிறாங்க? வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிரபஞ்சம் கொடுக்க போகிறாங்க. 7 of Pentacles, they are waiting for the right moment. அந்த மூமெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வரப்போகிறது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா பேஜ் ஆஃப் சோல்ஸ். அவங்களுக்கு இருக்கிற தடைகளை தாண்டி இங்கே பார்த்தோம் நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ், அதே எனர்ஜி தான். மண்டேல பல்ப் எரியுது. பேஜ் ஆஃப் சோல்ஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தடைகளை தாண்டி உங்ககிட்ட வர போகிறாங்க. எவ்வளோ தடைகள் இருந்தாலும் சரி, அதை தாண்டறதுக்கான அடுக்கடுக்கான சொல்யூஷன்ஸ் அவங்க கிடைச்சிட்டே இருக்கும். இதுதான் வந்து நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில் நடக்க போகிறது. அதுக்கான சயின்ஸ் தான் நீங்கள் இங்கே ரிசீவ் பண்ண போகிறீங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், அதாவது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்புறது. அதனால இந்த பர்சனுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில். இன்னுமே பியூட்டிஃபுல்லான சயின்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த பர்சன் ரீசெண்டாக ஒரு பிளான் பாட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. மேபி அவங்களே சொல்லலாம், இல்லை நீங்கள் ரீசெண்டாக வந்து ஒரு பிளான் பாட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு புது செடி துளிர் விட்டுருக்கோம், சம்திங் நடந்திருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சைன். இந்த பர்சனுக்கும் நிறைய சைன்ஸ் கிடச்சிட்ருக்கு. டேக் ஆக்ஷன். ஏன்னா இங்கே 7 of Pentacles, இங்கே நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ். அவங்க க்ரோ ஆகிட்டாங்க ஆல்ரெடி. தே ஆர் மூவிங். இது வந்து நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில் எனர்ஜி ஷிஃப்ட் நடக்க போகிறது. இதுக்கப்புறம் இதை தான் பண்ண போகிறாங்க. உங்களை நோக்கி வர போகிறாங்க. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் திங்ஸ். அதுதான் இந்த பர்சனை அட்ராக்ட் பண்ண போகுது. அதுதான் உங்களுக்கான ஒரே ஒரு கைடன்ஸ். ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். நீங்கள் அப்படியே மேக்னெட் மாதிரி மாறிட்டுருக்கீங்க. உங்களே நீங்களே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேக்னெட் மாதிரி மாறுறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன, நைட் ஆஃப் கப்ஸ். இந்த பர்சன் எதுக்கு வராங்க? எவ்வளோ தடைகள் உருண்டு புரண்டு உங்களை நோக்கி வந்துட்டுருக்காங்க. எதுக்கு? காதலை சொல்கிறதுக்கு. உங்களுக்கான சைன் பிரபஞ்சம் சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் லிசனிங். நான் சொன்னதே தான் முன்னாடி. உங்களுக்கான கைடன்ஸும் அதுதான். காதலுக்காக காத்துட்ருங்க. இந்த காதலை வந்து முறிச்சிக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த கேப்பில், இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இவங்க வந்துகிட்டே தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், நைட் ஆஃப் வான்ஸ். அவங்களுக்கு தடைகள் இருக்குது. ஆனால் தடைகளை தாண்டுற ஒரு சந்தர்ப்பமும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த சந்தர்ப்பம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நடக்கும். ரைட் டவுன் ஆல் தி சைன்ஸ். இதில் வந்து எல்லா சைனும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அப்படியே போகிற போக்கில் லிசன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு சைன் உங்களுக்கு வந்து மண்டையில் கொட்டியிருக்கும். ஆனால் அது சைனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ரைட் டவுன் ஆல் தி சைன்ஸ். இந்த 48 ஹவர்ஸ் விண்டோஸில் நீங்கள் நிச்சயமாக இந்த சைனில் ஒரு சைனை நிச்சயமாக பார்த்துருவீங்க. 100%. ஐம் ஷுர். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.